வேட்டக்காரன். ஆரம்பிக்கலாங்களா? கேமராமேன் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, உங்களுக்காக தாங்க வெயிட்டிங்க. ஓகே ஓகேவா? இந்த நீ எடுத்துரு, நீ எடுத்துரு. வேற எதுவும் போசி இல்ல, கரெக்ட் தான். தலைக்கு வச்சா ஐயோ நான் இதுக்கு தான் இந்த போசியை கொண்டு வந்திருக்கேன். கேப்ல நொறுக்கிட்டு இருக்கிறீங்கடா. உனக்கு பாரு, ஜிம்முக்கு போய் தண்டால தூக்கிட்டு வந்துட்டானாமா. இந்த போலீஸ்காரங்க தேடி நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க. சிங்கப்பூர் ரோப் கேட்பாங்க. புது மாப்பிள்ள வேற சைலண்டாவே இருக்கிறப்பல. தலைவலி சத்தி கடு கடு கடுன்னு இருக்குன்னு பார்த்தா எல்லாம் போட்டு அமர்க்கலம் பண்ணிருக்கோம். நம்ம சில்லி ஓட்டு கொஞ்சம் ராய் வடைன்னு கொண்டாங்க, ஒரு பீஸ் கொண்டாங்க. அதையும் கலந்து விட்டுறாத. ஏமாத்திட்டான், தோலை போட்டு ஏமாத்திட்டான். எங்க பார்த்தாலும் தோல் தோலா தான் வருது. அடியில இருக்குதுங்க. ஆக மொத்தம் எல்லாரும் ஸ்கேம் பண்ணா என்னடா பண்றது? எல்லாருமே என்னடா போட்டு ஏமாத்தி என்ன குடல் மட்டும்தான் தட்டிட்டு இருக்கிற. ஹரி எங்கடா போகுது? சார் என்ன ரெடி பண்றீங்க? முட்டையை வேக வைக்க உடைச்சிருச்சு, அத அங்க உடைச்சிருச்சு. தட்டை முறிச்சு போட்டீங்களாடா? எல்லாரும் ஒரு கை பிடிங்க. கொஞ்சம் தண்ணி ஊத்துங்க, நல்லா வடிஞ்சிட்டு வந்து. தண்ணி ஊத்திட்டு போங்கல்ல ஆத்துக்கு. அங்கேயே வலிச்சு போறேன். என்ன மாதிரி என்னதை பார்த்தாலும் ஆச்சரியப்பட்டு இருக்கிற. கறி 1 கிலோ, பிரியாணி 1 கிலோன்னு சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிற. அதையும் நாங்களே நம்ப முடியல, நீ எப்படி நம்புவ? நம்மனாதான் சோறு சொன்னாங்க, அதனால நம்பி நம்மள சோறு ஓடவே சொல்லிட்டாங்க. நீங்க எப்படி சாப்பிட்டு போறீங்களா இல்லையா? பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். 1400 ரூபாய்க்கு கொடுத்துருக்கான் பாரு காவாசிய. எப்படிங்க திங்கிறது? உதயம் பக்கெட் மட்டும்தான் கொடுத்துருக்கான். அதுவுமே டீ தூள் கடையில இருந்து தூக்கிட்டு வந்திருப்பான். 7 பேர் திங்கலாம். அப்பவும் சொல்றேன் நைட்ல இருந்து. அடலே அட 7 பேர் திங்க முடியுமா? அது திங்கலாங்க. 7 பேர் அது திங்க முடியாதுங்களா அப்படின்னாவே பாஸ்மதி ரைஸ் பொங்கிட்டு வருங்க. படுத்துட்டு அது முடியல, சாப்பிடவே முடியாதுண்ணா. பாஸ்மதி ரைஸ் பொன்னி ரைஸ் போட்டா பொங்கிட்டு வருங்க, பாஸ்மதி ரைஸ் போட்டா அளவா திங்கலாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சொன்னது இந்த ரைஸுக்கு வந்து 800 ரூபாயா, பாஸ்மதி ரைஸ் போட்டா ஒரு 1400 வருங்க அப்படின்னா. சரி சரி பரவாயில்லையே, திங்கறக்கு இருந்தா சரின்னு சொல்லி சொன்னா ஒண்ணுத்துக்கு எல்லாம் பண்ணான். நான் கடைசியோட வழியெல்லாம் பண்ணிட்டான். பாஸ்மதி ரைஸ் கூட வந்து குளிர்மலை தன் வாசனே எழில் மிகு என் நேசனே அழித்தொழிக்கும் ஈசனே. Nimda, Dozras tell me, harta bush crack wake nimbumla. இவன் என்ன என்னை கொஞ்சிட்டு இருக்கிற? அவளுக்கு போய் கொஞ்ச வேண்டிய, அவளை கொஞ்சிருந்தானா இன்னாரா அவன் இவனை விட்டு போயிருப்பாளா? சொல்லு, உன்னை விட்டு போயிருப்பாளா? சொல்றா, உன்னை விட்டு போயிருப்பாளா? போயிருக்க மாட்டாங்க. அவர் இதே கண்டென்ட் வீடியோ எடுத்துட்டாரு. திருவிழாவுல காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உனக்கு தெரியும்டா எனக்கு. நான் லவ்வே பண்ணல.
இப்படி கண்டு இப்படி ஒரு ஆண்டில் பேர் இப்படி பிடிச்சிட்டு யாருன்னா கேமரா தூக்கி முன்னாடி நின்றாருன்னா ஒரு பொண்ணா நிறுத்திட்டேன் நீ பாட்டு பத்தி ஒண்ணு கடையில நீ மட்டும் என்ன பிரகாஷ் வாழ்க்கையில விளையாடல கொண்டாட்டியதான் வேணுமாடா உனக்கு பாத்தியா நல்லா இருக்குமா கைஸ் நம்ம குடும்பத்துக்கு இது தேவையா கோபி? எப்படிங்க ஊருக்குள்ள ஒரு பொட்ட நாய் செத்துச்சிரும். ஏன் செருப்புறாரு செருப்பு இங்க வீசி போட்டு வந்துட்டியா? செருப்பு பிஞ்சிச்சுமா அவனே உன்னை பிச்சிருவேன் வா. என்ன காயமான போதும் மேனி தாங்கிக் கொள்ளும் மனித காதல் அல்ல. மாயம் என்ன பொன்மானே பொன்மானே என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும் உங்கள் மேனி தாங்காது சென்றேனே என்ன காலம் என்னவென்று சொல்லாமல் எங்கே எந்த சோகம் உன்னை தாக்கும் என்னும் போது வந்து அழுகி நின்றது மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது. ஆனா நீ முடிவு எடுக்க மாட்டேன். இப்போதைக்கு நீ அந்த முடிவு எடுக்க மாட்டேன். அந்த பிள்ளைக்கு எடுத்துட்டு போங்க. நீ முடிவு எடுக்க மாட்டேன். யூஸ் பண்ணுங்க. தொல்லையா இருக்குதாங்க நாங்க உங்களுக்கு. அது இல்லைங்க, அதுக்குள்ள போட்டு வச்சிருவோம். ஐயோ காலியாயிரும் சொல்ல வரீங்க இன்டேரக்டா. மாட்டிக்கினாரு ஒருத்தரு. அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? சார் நான் வேலை கூட பண்ணல சார். சொல்லுங்கடா. எனக்கு வேண்டாம். அன்பை பொழிகிறார். இந்த மாதிரி என்ன எந்திரிச்சே இல்லையா? வெந்தெல்லாம் வெந்திருக்குண்டா பாரு. அதையும் புடுங்கிட்டான். இங்க வேற ஒரு ஜீவன் அமைதியா கொண்டிருக்கு. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? என்னப்பா பீலிங்க? 7 month baby having for தலைவர். ஆள் தெரியல போடுது. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டிக்கிட்டு பிடிங்க திங்கறீங்க. சொரியானதுக்கு அப்புறம் கம் ஆன் கைஸ். சர்ச் அரவணைக்கு போக மாட்டீங்களா? ஆமா அதான். இது எனக்கு ஒரு இது தான் உனக்கு ஒரு பாதை வழி அமைக்கும்ல அது. ஏன்டா எலி அம்மனத்தோட ஓடுதுன்னு பார்த்தா இதுதான் கதை. இதுதான் கதை. யார்கிட்ட போய் சொல்றீங்க? அவ டீச்சர்ரா. மலரும் மலரும் நினைவுகளும். மலரும் மலரும் நினைவுகள். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுடா. யாருக்குன்னு கேளு. தெரியல. அது யாரு இது காலையில வேற எதுவும் நினைச்சிட்டீங்களா? இத்தனை சொருகிறீங்க ஆளுக்கு. அதுக்கப்புறம் அவளே என்னைய மறந்துட்டா, நானும் அவளையும் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் அவ தங்கச்சிக்கு நான் கரெக்ட் பண்ணிட்டேன். சரி அதை வச்சுட்டாச்சு நீ அவளை கரெக்ட் பண்றதுக்கு வெளியே பாரு. சொல்லுங்க கதையை. சரி அப்படியாச்சும் நீ லவ் பண்ணுவேன்னு நான் பாக்குறேன். சொல்லுங்க என்ன கதையை சொல்ல ஆரம்பிக்கலாங்களா? எல்லாரும் ஒரு வீரல் புரட்சி தான் தட்டி விடுறான் பாரு. அதையும் எடுக்கவே விட மாட்டேங்கிற. மல்லி வதக்குன்னு அள்ளி அப்பங்கடாங்க மாதிரி தின்னுட்டு
வீடியோவே நான் இல்லை பாவம். பேச மாட்டார் அவர், சாப்பிட்டுக்கிறார். சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. வாயில வருது, வெளியே வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு இருக்கு. ஆனா வெளியே காலையில் வந்து அப்புறம் அது அங்கதானே அந்த பனாரினம் சொந்தக்காரர் சத்தியவரம் இருக்கு. அந்த அரச மரத்துக்கடியா. போய் சேர்ந்துடாத. பிரியாணி குத்தம் சொன்ன இல்லை, அதான் திட்டுறா நாட்டுக்கு. அவன் பாட்டு கம்முன்னு சாப்பிட்டு இருக்கான்டா பிரசன்னா. அப்புறம் அவனும் ஆரம்பிச்சிருவான். கேட்டு போட்டுருச்சு. நல்ல முடிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு கொசு கடிதான் விட்டு அது 5 போட்டு வித்தோம்னா செத்துருக்காங்க. சின்ன பாட்டு போய் ஃபுல் ஒர்க் அவுட் மறந்து போய் பண்ணிட்டு வேண்டியதான்.